realme ஓட P1 Pro பவர்ஃபுல்லான சீரிஸ்னு P series அப்படினு வச்சு லான்ச் பண்ணிருக்காங்க. உண்மையாவே பவர் இருக்கா இல்லையா பாத்துருவோமா? இப்பதே என் வாழ்க்கையில ஏதோ ஒரு மூலையில ஒளி தெரியுதுடா. முதல்ல பாக்ஸ் கண்டென்ட் பாக்ஸ்ல எப்பயும் போல தான் கொடுத்திருக்காங்க. உள்ள realme ஓட P1 Pro மொபைல், அதுக்கான கேஸ், யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு, சிம் எஜெக்டர் பின், சார்ஜிங் கேபிள், கடைசியா 45 வாட் கான சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸ்க்குள்ள இருக்கு. இங்க டிசைன் பார்த்தா P1 ல என்ன டிசைன் கொடுத்திருந்தாங்களோ அதே தான் கொடுத்திருக்காங்க. பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும். அதனால பெருசா பேசுறதுக்கு விஷயம் கிடையாது. அங்க என்ன கொடுத்திருந்தாங்களோ அதே மாதிரி அந்த ஃபெதர்ல இங்க டெக்ஸ்சர் டிசைன் வந்து கொடுத்திருக்காங்க. பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. ரெண்டுலமே காமனா இருக்கக்கூடியது அந்த ஃபீனிக்ஸ் ரெட், அதே டிசைன் தான் நமக்கு வந்திருக்கு. பட் செகண்ட் கலர் வந்து இங்க சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இங்க பேரட் ப்ளூ அப்படின்னு ஒன்னு கொடுத்திருக்காங்க. சோ அதுவுமே பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. இருந்தாலுமே இதுதான் ரொம்பவே சூப்பரா இருக்கு. மத்தபடி அதுல ஃபிளாட்டான எட்ஜஸ் கொடுத்திருந்தாங்க. அதனால பிடிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. பட் இங்க லைட்டா கர்வான எட்ஜஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அதனால ஹோல்ட் பண்ணும்போது கீழே விழுந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்குது. மத்தபடி மொபைலோட டிசைன் எல்லாமே இம்ப்ரெசிவா இருக்குது. இங்க திக்னஸ்மே 8.35 mm தான் கொடுத்திருக்காங்க. வெயிட்டுமே 184 கிராம் தான் கொடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு. இங்க டிஸ்ப்ளேக்கு வந்தா 6.7 இன்ச்ல Full HD Plus OLED டிஸ்ப்ளே இருக்கு. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. 240 Hz டச் சாம்பிளிங் ரேட்டும் இருக்கு. டிஸ்ப்ளேவை பார்க்கும்போது அந்த பெசல்ஸ் வந்து ரொம்பவே கம்மியா கொடுத்திருக்காங்க. பாட்டம்ல அந்த சின் மட்டும் லைட்டா இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த செக்மெண்ட்ல நல்ல ஒரு ஃபுல் வியூ டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ 93% அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இது போய் இந்த டிஸ்ப்ளேக்கு டபுள் ரீஇன்ஃபோர்ஸ்டு கிளாஸ் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. பட் இதுக்கு பதிலா இவங்க இன்னும் கார்னிங் கிளாஸ் ப்ரொடக்ஷன் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா இந்த டிஸ்ப்ளே வந்து கர்வ்டு டிஸ்ப்ளே அப்படிங்கிறதுனால தப்பி தவறி நம்ம கீழே போட்டோம் அப்படின்னா டேமேஜ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால ஒரு பெட்டர் ப்ரொடக்ஷன் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா மாசா இருந்திருக்கும். அதுபோல் இந்த டிஸ்ப்ளேக்குமே ரியல்மி இப்போ பொதுவாக ஹைலைட் பண்ற அந்த ரெயின் வாட்டர் டச், நம்ம தண்ணியில தொட்டுட்டு டச் பண்ணாலும் சரி, இல்ல தண்ணி விழுந்திருக்கும் போது டச் பண்ணாலும் சரி, அந்த டச் எல்லாமே ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இந்த மாதிரி ஒரு ரெயின் வாட்டர் டச் கொடுத்தது நல்ல விஷயம். இது இவங்க இப்போ வரக்கூடிய எல்லா மொபைலுமே கவர் பண்ணியிருக்காங்க. அப்ப தண்ணியில போட்டு கூட மொபைலை யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இதுக்கு IP65 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. நார்மலா அந்த IP52, 54 இதெல்லாம் கொடுக்கறத விட 65 கொடுத்தது நல்ல விஷயம் தான். எந்த டைரக்ஷன்ல இருந்தும் லோ பிரஷர்ல தண்ணி விழுந்தது அப்படின்னா இந்த மொபைலுக்கு எதுவுமே ஆகாது. பட் தண்ணிக்குள்ள போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா டேமேஜ் ஆயிடும். பட் இங்க P1 ல பார்த்தா பீக் பிரைட்னஸ் 2000 nits கொடுத்திருந்தாங்க. பட் இந்த மொபைலுக்கு பீக் பிரைட்னஸ் 950 nits தான் கொடுத்திருக்காங்க. இதுவுமே ஒரு லவ் போதுமானது தான். இன்டோர்ல யூஸ் பண்ணாலும் சரி, இல்ல அவுட்டோர்ல யூஸ் பண்ணாலும் சரி, டைரக்ட் சன்லைட்ல பார்க்கும்போதும் டிஸ்ப்ளே வந்து நல்ல பிரைட்டரான டிஸ்ப்ளே தான் இருக்குது. பட் இந்த செக்மெண்ட்ல இதை விட பிரைட்டரான டிஸ்ப்ளேஸ் நிறைய மொபைல்ஸ்ல அவைலபிளா இருக்கு. மத்தபடி யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கு. பட் இந்த மொபைல்ல அவங்க ஹைலைட் பண்ற விஷயம் என்னன்னா AI பிரைட்னஸ் அட்ஜஸ்ட்மென்ட் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் வந்து கொடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம ஹாபிட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த பிரைட்னஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா அட்ஜஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கறத அந்த டேட்டாவை எடுத்து நம்மளுடைய டைம் யூசேஜுக்கு தகுந்த மாதிரி அதுவே ஆட்டோமேட்டிக்கா பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடும். அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படிங்கறத என்னால எக்ஸாக்ட்டா செக் பண்ண முடியல. பட் இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் இதுல இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. மத்தபடி இந்த டிஸ்ப்ளேக்கு ஃபிளிக்கர் ஃப்ரீ லோ ப்ளூ லைட் கான TUV ரெகன் லைட் சர்டிஃபிகேட்டும் கொடுத்திருக்காங்க. 100% DCI P3 கலர் கேமட் சப்போர்ட் இருக்கு. வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அந்த கலர்ஸ் இதெல்லாமே நல்லாவே எடுத்து தருது. பார்க்கிறதுக்கு வீடியோஸ் இதெல்லாமே நல்லா இருக்குது. வீடியோஸ் பார்க்கும்போது அந்த சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக இதுல டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. அதுவுமே நல்ல கிளியரா சூப்பரா சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்குது. ஆனா இந்த மொபைல்ல 3.5 mm ஜாக் கிடையாது. டைப் C ல கனெக்ட் பண்ற கனெக்டருமே பாக்ஸ்ல கொடுக்கல. இது OLED டிஸ்ப்ளே அப்படிங்கிறதுனால ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாருமே அண்டர் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரா கொடுத்துட்டாங்க. அது ரொம்ப ஃபாஸ்டா அக்யூரேட்டா இருக்குது. இது போக ஃபேஸ் அன்லாக்கும் இருக்கு. ரியல்மியோட P சீரிஸ் அப்படினாலே பவர்ஃபுல்லான சீரிஸ் அப்படிங்கறதா ரியல்மி வந்து கிளைம் பண்றாங்க. அதனால பெர்ஃபார்மன்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் அப்படிங்கறத சொல்றாங்க. அப்படி என்னதான் இதுல பெர்ஃபார்மன்ஸ்க்கு இருக்கு அப்படின்னு பார்த்தா இங்க Snapdragon 6 Gen 1 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து 2.2 GHz ஸ்பீட்ல ரன் ஆகக்கூடிய ஒரு 4nm ப்ராசஸர். இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் அப்படின்னு பார்த்தா பிராண்ட் கிளைம் பண்றது 6 லட்சத்துக்கு மேல வரும் அப்படின்னு சொன்னாங்க. பட் நம்ம செக் பண்ணவே கிட்டத்தட்ட 5,80,000 வருது. இதுல நம்ம throttle test போட்டு பார்த்தப்ப மேக்ஸிமமா 75% வரைக்கும் தான் இதோட பெர்ஃபார்மன்ஸை யூஸ் பண்ணுது. அங்கங்க லைட்டா அந்த throttle இஷ்யூ இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ரொம்ப ஹெவியா கேம் ப்ளே பண்ணாலுமே இந்த இடத்துல அந்த வார்ம் வந்து நல்லாவே தெரியுது. இருந்தாலும் ஹீட் எல்லாம் ரெடியூஸ் பண்றதுக்காக இதுல 3D வேப்பர் சேம்பர் கூலிங் சிஸ்டமும் இதுல கொடுத்திருக்காங்க. இது போக UFS 3.1 சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. LPDDR4X டைப் RAM கொடுத்திருக்காங்க. ஹையர் எண்ட் கேம்ஸ் எல்லாமே லோ கிராபிக்ஸ்ல நல்லாவே ஹேண்டில் பண்ணுது. நல்லா ஸ்மூத்தா எந்த ஒரு ஃப்ரேம் டிராப்பும் இல்லாம நம்மளால நல்லாவே ப்ளே பண்ணிக்க முடியுது. பட் எல்லாமே பெஸ்டா இருந்தாலுமே P1 வந்து அந்த செக்மெண்ட்ல ஒரு பெஸ்டான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய மொபைலா கொடுத்திருக்காங்க. பட் P1 Pro அப்படின்னு பார்த்தா இந்த செக்மெண்ட்ல இவங்க இன்னும் பெட்டராவே Snapdragon 7s Gen 2 வந்து ட்ரை பண்ணியிருந்தா இன்னும் மாசா இருந்திருக்கும்.
பெர்ஃபார்மன்ஸ்க்கு தகுந்த மாதிரியே இதோட பேட்டரின்னு பார்த்தா 5000 mAh கொடுத்துருக்காங்க. 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா எப்படி பார்த்தாலுமே 1 ஹவருக்கு மேல டைம் எடுத்துறது ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. பேட்டரி பெர்ஃபார்மன்ஸை பொறுத்தவரை நம்ம ஷார்ட் டைமா தான் ஒரு 2 டேஸா தான் செக் பண்ணோம். நம்ம செக் பண்ண வரைக்கும் நல்லா தான் இருக்கு. இது போக இந்த பேட்டரிக்காகவே நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த realme UI 5.0ல தான் இதெல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. முக்கியமா சொல்லணும் அப்படின்னா இந்த VCVT அல்காரிதம் இந்த மாதிரி சில ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருந்தாங்க. இதை பத்தி நம்ம ஏற்கனவே realme UI ல என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, பேட்டரிக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம டீடைலா வீடியோ பண்ணியிருக்கோம். நீங்க என்ன அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா இங்க கார்ட்ல கொடுத்திருக்கேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. இதுலமே சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்க்கும்போது அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 14 ஓட realme UI 5.0 கொடுத்திருக்காங்க. சாஃப்ட்வேர் அப்டேட் அப்படின்னு பார்த்தாலுமே 2 OS அப்டேட் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் கொடுப்போம் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. பட் மத்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா எப்பவும் இருக்கிற மாதிரி அந்த நிறைய ப்ளூடூத், தேவையில்லாத புஷ் நோட்டிஃபிகேஷன், ஆட்ஸ், அப்புறம் லாக் ஸ்கிரீன்ல வரக்கூடிய அந்த கிளான்ஸ் ஆட்ஸ் இதெல்லாமே இருக்கதா செய்யுது எப்பயும் போல. மத்தபடி யூஸ் பண்றதுக்கு எல்லாமே ஸ்மூத்தா நல்லா இருக்கு. பெருசா பக்கோ இஷ்யூவோ எதுவுமே இல்ல. இது போக இந்த லேட்டஸ்டா வந்திருக்கக்கூடிய ஃபைல் டாக், ஸ்மார்ட் இமேஜ் மேட்டிங் இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸும் கொடுத்திருக்காங்க. அதெல்லாமே நம்ம realme UI 5.0 வீடியோல கவர் பண்ணியிருக்கோம். தேவைப்பட்டா செக் பண்ணி பாருங்க. இது போக மற்ற விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா இதுல ஹாப்டிக் ஃபீச்சர்ஸ்லாம் நல்லா இருக்குது. சிம் ஸ்லாட் அப்படின்னு பார்த்தா 2 சிம் போட்டுக்க முடியும். SD கார்டுக்கான சப்போர்ட் கிடையாது. 2 சிம்மே 5G சப்போர்ட் பண்ணும். இது ஒரு 5G மொபைல் அப் டு 9 5G பேண்ட்ஸ் வரைக்கும் இதுல சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இது போக ப்ளூடூத் வெர்ஷன் 5.2 கொடுத்திருக்காங்க, Wi-Fi 6 கொடுத்திருக்காங்க. NFC இந்த மொபைல்ல கிடையாது. இதோட கேமராஸ் அப்படின்னு பார்த்தா Realmeயோட 12 Plusல என்ன கேமரா இருந்ததோ அதே மாதிரியான ஒரு கேமரா செட்டப் தான் கொடுத்திருக்காங்க. இங்க பிரைமரி சென்சாரா 50 மெகாபிக்சல் Sony LYT 600 அப்படிங்கிற ஒரு சென்சார் வந்து கொடுத்திருக்காங்க. செகண்டரி சென்சாரா ஒரு 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார் கொடுத்திருக்காங்க. 119 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூவோட. பொதுவா அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சாரை நிறைய பேர் இந்த செக்மெண்ட்ல கவர் பண்றது இல்ல. பட் Realme வந்து அட்லீஸ்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்னு நினைச்சுக்கலாம். செல்ஃபி கேமரா 16 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுக்கும்போது அந்த Sony சென்சாரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து உண்மையாவே நல்லா இருக்கு. அந்த டீடைல், கலர்ஸ் இதெல்லாமே நல்லா எடுத்து தருது. அல்ட்ரா வைட் போட்டோஸ்லாம் ஓரளவு பரவாயில்லாம இருக்கு. மற்றபடி போர்ட்ரேட் ஷாட்ல அந்த எட்ஜ் டிடெக்ஷன் இதெல்லாமே நல்லா இருக்கு. அப்படியே இன்டோர்ல வந்தோம் அப்படின்னா ஓரளவு டீசென்டான லைட்டிங்ல எடுக்கும்போது போட்டோஸ் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. கொஞ்சம் நாய்ஸ் வந்து ஆட் ஆயிடுது. ரொம்ப போரான லைட்டிங்ல எடுக்கிறீங்க அப்படின்னா அதோட பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு நல்லா இல்ல. பட் செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்த்தா அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுத்தா மட்டும் தான் ஓரளவு டீசென்டான போட்டோஸ் வந்து எடுத்துக்க முடியுது. இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த செக்மெண்ட்ல ஒரு பெஸ்டான செல்ஃபி கேமரா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. மற்றபடி வீடியோஸ் அப்படின்னு பார்த்தா ரியர் கேமரால அந்த OIS சப்போர்ட் இருக்கிறதுனால நல்ல ஸ்டேபிளா கிளியரா நம்மளால வீடியோஸ் எடுத்துக்க முடியுது. மேக்ஸிமமா 4K 30 FPS சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. செல்ஃபி கேமரால மேக்ஸிமமா 1080 30 FPS சப்போர்ட் தான் கொடுத்திருக்காங்க. இது இன்னும் கொஞ்சம் பெட்டரா கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். இதுவுமே லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுக்கும்போது தான் வீடியோஸ் வந்து ஓரளவு பார்க்குற மாதிரி இருக்கு. கடைசியா அதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா இதுல 2 வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. 8+128, 8+256. 8+128 22,000 பிரைஸ் செக்மெண்ட்க்கும், 8+256 23,000 பிரைஸ் செக்மெண்ட்க்கும் லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட பேங்க் ஆஃபர் 2,000 டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அதை யூஸ் பண்ணி வாங்கணும் அப்படின்னா 20,000 இந்த மொபைலை வாங்கிக்க முடியும்.